கர்த்தருக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் ஒரு புதிய தொடரை நாம் தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். பவுலின் கடைசி நாட்கள் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு முதல் பாகம் பாடத்தை படிக்க போகிறோம். கடைசி ஆர்வங்கள், பால்ஸ் லாஸ்ட் டேஸ், லாஸ்ட் கன்சர்ன்ஸ் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். கன்சர்ன் என்றால் அக்கறை என்று சொல்லுவார்கள். அதை அக்கறைகள் என்று சொல்வதை விட ஆர்வங்கள் என்று சொல்லலாம். அக்கறைகள் என்று பன்மையிலே வராது, அதனால் அதை ஆர்வங்கள் என்று நான் மாற்றியிருக்கிறேன். நம்முடைய தியானத்திற்குரிய வேத பகுதி 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும், அதாவது அவருடைய வருகையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று இங்கே பவுல் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி நாட்கள் பற்றி பேசுகிறது. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் பவுலின் கடைசி நாட்கள் பற்றி பேசுகிறது. எப்படி என்றால், பவுல் எழுதின 14 நிருபங்கள், ரோமர் முதல் எபிரேயர் வரை 14 நிருபங்களில் 5 நிருபங்களை அவர் சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். அதில் அந்த சிறைச்சாலையில் எழுதின 5 நிருபங்களில் அவர் கடைசியாக, அதாவது சிறைச்சாலையிலும் சரி 14லும் கடைசி என்று சொன்னாலும் சரி, கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு, தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம். ஒரு மூத்த ஊழியக்காரர் இளம் ஊழியக்காரருக்கு எழுதின அக்கறைமிக்க ஆர்வமிக்க கடைசி கடிதம்தான் 2 தீமோத்தேயு. அன்பானவர்களே, அதில் 4ஆம் அதிகாரம் பவுலின் கடைசி நாட்கள் பற்றி பேசுகிறது. 3ஆம் அதிகாரம் நாம் வாழக்கூடிய கடைசி நாட்கள், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அப்படின்னு படிக்கணும்ல. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக 3ஆம் அதிகாரம் அப்படி தான் தொடங்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். நாம் பவுலின் கடைசி நாட்கள் பற்றி அறிந்து கொண்டோம் என்றால், நமது வாழ்வின் கடைசி நாட்களை வடிவமைத்து கொள்ள அது வசதியாக இருக்கும் அல்லவா? அதனால தான் நாம் இதை படிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. இந்த நாள் முதல் பவுலின் கடைசி நாட்கள் என்ற பாடத்தை நாங்கள் தியானிக்க ஆரம்பிக்கிறோம். தகப்பனே, பவுல் என்ற மாமனிதனுக்காக, தேவ மனிதனுக்காக, விசுவாச மனிதனுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த புரஜாதிகளின் அப்போஸ்தலனிடமிருந்து எங்களுக்குரிய பாடங்களை பரலோகம் கற்றுத்தர காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை மாற்றும். உம்மை போல் மாற இயேசுவே உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பவுலின் கடைசி ஆர்வங்கள், பால்ஸ் லாஸ்ட் கன்சர்ன்ஸ். அதை நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசித்தோம். அதில் பாருங்கள், அந்த முதலாவது வசனத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் உற்று நோக்கினால், அதில் 3 முத்துக்களை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். முதல் வசனத்திலேயே 3 முத்துக்கள்: தேவனுடைய நியாய தீர்ப்பு, வருகை, தேவனுடைய ராஜ்யம் என்று அவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும். பார்த்தீங்களா, முதல்ல பார்த்தோம் நியாய தீர்ப்பு, இரண்டாவது அவருடைய பிரசன்னமாகுதல். பிரசன்னமாகுதல்னா இஸ் அப்பியரிங், ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்கு. அவருடைய வருகை, அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 முத்துக்களை அவர் முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஞாபகம் நமக்கு இருக்கிறதா? அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற ஏக்கம், தவிப்பு, காத்திருப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா?
அவருடைய ராஜ்யம் சேர வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? பாருங்கள், அந்த பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தில், அந்த கடைசி அதிகாரத்தில் இந்த மூன்றையும் முக்கியப்படுத்துகிறார். இந்த மூன்றை முக்கியப்படுத்தி அவர் தீமோத்தேயுவுக்கு வைக்கக்கூடிய 3 முக்கியமான கட்டளைகள், அவர் வெளிப்படுத்துகிற 3 முக்கியமான ஆர்வங்கள் பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். முதலாவது, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, ப்ரீச் த வேர்ட். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2-4 வசனங்களை பாருங்கள். அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா பவுல் என்ன செய்கிறாரு, தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, சபைக்கும், முழு சபைக்கும், அந்த காலத்தில் இந்த சபைக்கும் இப்பொழுது இருக்கிற சபைக்கும் அவர் கொடுக்கிற கட்டளை, அவர் உணர்த்துகிற பொறுப்பு. பால் gives a command and he gives the responsibility. என்ன சொல்கிறார் பாருங்களேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதற்கான காரணத்தையும் பவுல் தருகிறார். He also gives the reason. என்ன காரணம் பாருங்களேன். ஏன் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணணும்? அதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி, அதாவது இச்சிங் இயர்ஸ், ஐயோ இதே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பாவம் செய்யக்கூடாது, நியாய தீர்ப்பு நடக்குது, ஐயோ இதுதான் செவித்தினவு, இச்சிங் இயர்ஸ், இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கும். ஆரோக்கியமான சத்தியத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி, ஆசீர்வாதம் பேச மாட்டாங்களா, இதே எச்சரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, செவித்தினவு. தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவி விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு அப்போ சொன்னார். இப்போ வருமா? வந்துருச்சு. இன்றைக்கி ஜனங்கள் கட்டுக்கதைகளை தான் விரும்புகிறாங்க. எச்சரிப்பின் சத்தியம் விருப்பம் இல்லை. ஆசீர்வாதமாக பேசணும். இன்றைக்கி அப்படி தான் சபையில் இருக்கிற மக்கள் விரும்புகிறார்கள். அன்பானவர்களே, இதை நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் ஒரு வசனத்தில் படிக்கலாம். இந்த வசனத்தை நான் பைபிள்லேருந்து வாசிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பலாமா நம்முடைய கவனத்தை? ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம், அதில் பாருங்க, வசனம் 10ஆம் வசனத்தில் பிற்பகுதி பாருங்க. யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள். யதார்த்தமாக, அதாவது உண்மையெல்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, ஸ்மூத் வேர்ட்ஸ், கேட்குறதுக்கு இனிமையான வார்த்தைகள். அப்படி தான் இன்றைக்கி மக்கள் விரும்புகிறாங்க. அப்படி ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? நாம் இருக்கிற காலம் கொடிய காலம். இப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பவுல். வந்துருச்சு. அதனால நீ என்ன பண்ணு? ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு பவுல் இளம் ஊழியக்காரருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் பவுல் தான் சொன்னபடியே செய்ததாக வைத்தியன் லூக்கா பதிவு செய்து வைத்துள்ளான். அவர் சொன்னார்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னதை அவர் செஞ்சாருங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். 16லேருந்து 31 வசனங்களை படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதில் குறிப்பாக 23 மற்றும் அந்த அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள் படிப்போம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். பவுல் இப்பொழுது வீட்டுக்காவல் கைதியாக ரோமாபுரியிலே இருக்கிறார். அப்போ நிறைய பேர் வர்றாங்க. அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும், காலமேனா விடிய காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். கைதியாக இருந்தாலும் சரி,
2 வருஷம் வீட்டு காவல் கைதியாக பவுல் இருந்தாராம். வருகிறவர் போகிறவர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணாராம்? பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை போதித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பைபிள் ஸ்டடி விழாவாரியாக கொடுத்தாராம். 30-31 வசனங்கள் பாருங்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். 23 வசனத்தில் படிக்கிறது, திரும்ப 31 வசனத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, கட்டுக்கதைகள் சொல்லிக்கிட்டு இருந்தாரா பவுல்? இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த போதனை பவுல் வாயிலே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். ஜெயிலில் கிடந்தார். ஒரு போர்ச்சேவகனுடைய கையில் பவுலுடைய கை கட்டப்பட்டே இருந்தது. என்ன செய்வாங்களாம்? பயங்கரமான குற்றவாளியை ஒரு போர்ச்சேவகன் 6 மணி நேரத்திற்கு ஒரு போர்ச்சேவகன் கையில் கட்டியிருக்கணும். பவுல் அப்படி பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்திற்கு ஒரு போர்ச்சேவகன் அப்படின்னா ரோம போர்ச்சேவகன். ஒரு நாளைக்கு 4 சேவகர்கள் மாறி மாறி பவுலுடைய கையோடு கட்டப்பட்டிருந்தார்கள். அப்படி கட்டப்பட்டிருந்தாலும் இவர் சத்தியத்தை பேசிக்கிட்டு தான் இருந்தார். நீங்கள் படித்து பாருங்கள். இதே 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 9 வசனம், இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு, குற்றவாளி போல கட்டப்பட்டு, அவர் குற்றவாளி கிடையாது, பாதகன் கிடையாது, பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. The word of God is not bound. நான் தான் கட்டப்பட்டிருக்கிறேன். வசனத்தை யாரும் கட்ட முடியாது. பாருங்களேன், வல்லமையாக சத்தியத்தை பேசினார். நாம் சத்தியத்தை பேசுகிறோமா? இது ஏதோ ஊழியக்காரர்களுக்கு நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்னு ஆண்டவர் முழு சபைக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் இது கட்டுக்கதைகள் சொல்லும் காலமா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டிய காலம் அல்லவா இது? செவிக்கினிய செய்திகள் கேட்கும் காலமா? இருதயத்தில் குத்தப்படும் செய்திகள் கேட்கும் காலம் அல்லவா இது? மாணவர்களே, ஊழியக்காரர்களை எப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்கிறீர்கள்? சபைகளில் விசுவாசிகளை எப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் உங்கள் போதகரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்கள்? ஆவியானவர் என்ன சொல்லுவார் என்று ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? இவர் இப்படித்தான் பேசுவார் எந்த நேரமும் அப்படின்னு குறை சொல்லுகிறோமா? யோசித்து பார்ப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனம் என்றால் உலகத்தாரில் ஒருவரா? ஆர் வி அமங் த க்ரௌட்? அல்லது உலகத்தாரை விட உயர்ந்தவர்களா? ஆர் வி அபவ் த க்ரௌட்? உலகத்தில் உள்ளவங்க தான் ஆசீர்வாதம், நல்லா இருக்கணும், என்ன நல்லா இருப்ப, நல்ல காலம் பிறக்குதுன்னு எதிர்பார்ப்பாங்க, இப்படி சொல்லணும்னு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தாரை விட மேலானவர்கள். பிரசங்கம் பண்ணு என்று கட்டளை பெற்ற கூட்டம் நாம் அல்லவா? இப்போ நமக்கு இந்த சத்தியத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, போய் மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அன்பானவர்களே, அப்போ நம்ம கேட்க விரும்புகிற சத்தியங்களும் ஆழமானதாக நம்ம எதிர்பார்க்கணும். சும்மா மேலோட்டமாக நுனிப்புள் மேயக்கூடிய அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மார்க் 16:15 பாருங்களேன், ஆண்டு கொடுத்துருக்கிறல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டு சொன்னார். நாம் அதை செய்யணும். 2வது, திருப்பணியை நிறைவேற்று, பெர்ஃபார்ம் யுவர் மினிஸ்ட்ரி. பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தைகள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5-8 வசனங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதாவது திருப்பணியை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் அப்படின்னு படிக்கிறோம். உன் ஊழியத்தை நிறைவேற்று. சில வேதாகமத்தில் எப்படி அது இருக்குன்னா, ஆங்கிலத்தில் மேக் ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் தை மினிஸ்ட்ரி. உன்னுடைய ஊழியத்தை முழுமையாய் நிரூபித்து காட்டு அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம்னா, நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்று. தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய விரும்புகிறவைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். தேவனால் நடத்தப்பட்டு செய்யப்படுகிற எந்த ஊழியமும் சிறிதானதோ அற்பமானதோ அல்ல. அன்பானவர்களே, ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற திருப்பணி என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டோமா? அது பாஸ்டர் ஊழியம், அவர் பார்த்துக்குவார் அப்படி நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோமா? ஊழியம் செய்கிறோமா? ஊழியம் என்பது பாருங்கள், இதை வாசிப்போம். The ministry is no place for idlers. God's servants are to make full proof of their ministry. They will not be sluggards, but as expositors of His word, they will put forth their utmost energies to be faithful. They should never cease to be learners. They are to keep their own souls alive to the sacredness of the work and to the great responsibilities of their calling, that they may at no time or place bring to God a maimed sacrifice, an offering which has cost them neither study nor prayer. The Lord has need of men of intense spiritual life. Every worker may receive an endowment of strength from on high and may go forward with faith and hope in the path where God bids him walk. Testimonies to the Churches, Volume 6, 412 பக்கத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். தமிழில் பாருங்களேன், ஊழியம் சோம்பேறிகளுக்கான இடம் அல்ல. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாம் இன்றைக்கி சோம்பலாக இருக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மந்தம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். மாறாக அவரது வார்த்தையை உண்மையாக எடுத்துரைப்பதற்கு தங்களது மிக உயர்ந்த ஆற்றல்களை செயல்படுத்துவார்கள். அவர்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பதை நிறுத்திவிடக்கூடாது, கற்றுக்கொண்டே இருக்கணும். ஊழியத்தின் புனிதத்திற்கும் தங்களது அழைப்பின் மாபெரும் பொறுப்புகளுக்கும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை உயிரோட்டமுடையவைகளாக காத்து கொள்ள வேண்டும். ஆண்டு கொடுத்திருக்கிற புனிதமான ஊழிய அழைப்பு, மாபெரும் பொறுப்பு, இதெல்லாம் குறித்து எப்பொழுதும் உயிரோட்டமுடையவர்களாக இருக்கணும். அப்படி செய்தால் ஆராய்ச்சிக்கும் ஜெபத்துக்கும் கிரயம் செலுத்தாத ஒரு காணிக்கையை, முடமான ஒரு பலியை எந்த நேரத்திலும் அல்லது எந்த இடத்திலும் தேவனுக்கு கொண்டு வர மாட்டார்கள். நம்ம கொண்டு வரக்கூடிய மற்றவங்களுக்கு சொல்லுகிற செய்தியோ பண்ணுற பிரசங்கமோ முடமாக இருக்காது. நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருப்போம், தீவிரமாக படிச்சிருப்போம், தேடி இருப்போம், கற்றிருப்போம். தீவிரமான ஆவிக்குரிய ஜீவியமுள்ள மனிதர்கள் கர்த்தருக்கு தேவை. ஒவ்வொரு பணியாளரும் உன்னதத்திலிருந்து பலனை, பரிசுத்தாவின் வல்லமையை அருட்கொடையாக பெற்றுக்கொண்டு தேவன் அவரை அனுப்பும் பாதையில் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லலாம் அப்படின்னு சபைகளுக்கான சாட்சியாமங்கள் 6ஆம் பாகத்தில் பக்கம் 412 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நமக்கு ஆண்டவர் ஊழியம் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் ஊழியம் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஏதாவது ஒரு ஊழியம் ஆண்டவருக்காக செய்யணும். என்ன செய்கிறோம்? ஏதாவது ஊழியம் ஆண்டவருக்கு செய்கிறோமா? தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் ஓர் ஊழியம் நிச்சயமாக உண்டு. அது குறித்ததான தேவ சித்தம் என்ன என்று நாம் ஜெபித்தால் தேவன் தெரியப்படுத்துவார். சவுலுக்கு வெளிப்படுத்தியவர் நமக்கும் அப்படி செய்ய மாட்டாரா? சவுல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர்கிட்ட கேட்டார்ல, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். கேட்டார்ல, சபைகளை அடித்து துவைத்து நாசமாக்கணும்னு போனார். அதே நபர் கைகளிலே கடிதங்களை கொண்டு சென்றான். பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து கடிதங்களை பெற்று கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்காக சென்றான். அதே மனிதனை ஆண்டவர் கிறிஸ்தவனாக மாற்றி அந்த யூதனை கிறிஸ்தவனாக்கி அவனுக்கு ஊழியத்தை கொடுத்து அவன் கரங்களாலே நிருபங்களை, கடிதங்களை எழுத வைத்தார்.
ஆண்டவரே, நான் என்ன செய் சித்தமாக இருக்கிறேன். அந்த சித்தத்தை ஆண்டு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் நமக்கும் அந்த சித்தத்தை வெளிப்படுத்துவார். என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபடுவான், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் அவன் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். நான் சொன்ன அந்த வசனத்தில் 9:15 ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் ஊழியம் என்ன ஆண்டவரே, என் குடும்பம் என்ன ஊழியம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தெரியப்படுத்துவார். அன்பானவர்களே, மூத்தவர் பவுல் இளையவர் தீமோத்தேயுவை ஊழியத்திற்கு ஊக்குவிக்கிறார். தைரியசாலி பவுல் பயங்காளி, அதாவது பயந்தாங்கொள்ளி தீமோத்தேயுவை பரலோக பணிக்கு பக்குவப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்து பாருங்கள். இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்குது. இந்த தீமோத்தேயு பயந்த சுபாவம் உள்ளவன். அவனை பரலோக பணிக்கு பவுல் பக்குவப்படுத்துகிறார். ஓட்டத்தை முடிக்க போகிறவர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவனுக்கு திடன் அளிக்கிறார். சரிதானே அன்பானவர்களே? ஸ்தேவான் மரணத்தை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் சவுல். சவுல் கல்லெறியப்பட்டு மரித்து போன நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் லீஸ்திரா பட்டணத்தில். அந்த லீஸ்திரா பட்டணம் தீமோத்தேயுக்கு சொந்த ஊர். ஆகவே இந்த பவுல் கல்லெறியப்பட்ட பொழுது தீமோத்தேயை கண்டு தீமோத்தேயு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த இளம் ஊழியக்காரனுக்கு எவ்வளோ அழகாக ஊக்கம் கொடுக்கிறார் பவுல். யோசித்து பாருங்கள். அது நமக்கும் சொந்தம். அந்த ஊக்கமளிக்கும் வார்த்தைகள், அந்த ஆலோசனைகள், பவுலின் கடைசி நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் நமக்கும் மிக ஆசீர்வாதம். ஒருத்தர் சாக போகிற நேரத்தில் சில வார்த்தைகள் சொல்கிறாருன்னா அது முக்கியமான வார்த்தைகள். அதைத்தான் பவுலும் தீமோத்தேயுக்கும் நமக்கும் எழுதி வைத்திருக்கிறார். தேவனின் கடத்தல்காரன், காட்ஸ் ஸ்மக்லர். யார் அவர் என்று கேட்கிறீர்களா? இந்த தலைப்பில் ஒரு புஸ்தகமே இருக்குது, காட்ஸ் ஸ்மக்லர். ஒரு மிஷனரி. அவருடைய பெயர் சகோதரர் ஆண்ட்ரூ, பிரதர் ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலந்து நாட்டைச் சேர்ந்தவர். 1928 பிறந்தவர். 17 வயதில் இந்த ஆண்ட்ரூ தன்னுடைய 17 வயதில் இராணுவத்தில் இணைந்தார். 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் 1939-45 வரைக்கும் 2ஆம் உலகப்போர். அந்த காலகட்டத்தில் இந்தோனேஷியாவிலே பணியாற்றும் நேரத்தில், இராணுவத்தில் பணியாற்றும் பொழுது காலில் இவருக்கு குண்டடிப்பட்டது. அது முதல் சற்று ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பித்தார். மருத்துவமனையில் அவர் இருக்கும்போது ஒரு நர்ஸ் மூலமாக இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவள் மருத்துவம் பார்த்தது மட்டுமல்ல, இவருக்கு ஒரு பைபிளையும் கொடுத்தாள். இந்த ஆண்ட்ரூ என்ற மனிதன் வாலிபர்களின் பரிதாப நிலை, குறிப்பாக கிழக்கு ஐரோப்பாவில் இருந்த வாலிபர்களின் பரிதாப நிலை ஒரு பக்கம், இதை அவர் பார்க்குறார். கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில் கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் மறுபக்கம், இதையும் அவர் பார்க்குறார். கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் சத்தியத்தை சொல்ல முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பைபிள் கொடுக்க முடியாது. ஆகவே இவர் என்ன செய்கிறாருன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. தேவனுடைய அன்பும் வசனத்தின் வல்லமையும் இந்த பயந்தாங்கொள்ளி ஆண்ட்ரூவை சும்மா இருக்க விடவில்லை. தீமோத்தேயு ஒரு பயந்தாங்கொள்ளி, இந்த ஆண்ட்ரூ ஒரு பயந்தாங்கொள்ளி. timid person was on fire for the Lord. இந்த பயந்தாங்கொள்ளி ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவர் தீவிரப்பட்டார். என்ன செய்தார் அப்படின்னா, இரும்பு திரை நாடான ரஷ்யாவுக்குள்ளே பைபிள்களை கடத்த தீர்மானித்தார். இரும்பு திரை, அயன் காட்டன், உள்ளுக்குள்ளே பைபிள் சுவிசேஷ சம்பந்தமாக எதுவும் கொண்டு போக முடியாது. எப்படியா பைபிளை கொண்டு போகணும், கடத்தணும் தீர்மானம் பண்ணார். ஆனாலும் தனக்குள் இருந்த அந்த பயத்தினாலே அவர் என்ன பண்ணுவாராம், அந்த செக் போஸ்ட், சோதனை சாவடிகள் கிட்ட வந்த உடனே மீண்டும் 10 மைல்கள் வந்த வழியே திரும்பி போயிடுவாராம் ஆண்ட்ரூ. ஹோட்டல்களில் தங்கி தேவன் தனது பயத்தை போக்கும்படி இரவெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாராம். அன்பானவர்களே, தேவன் அவருக்கு தைரியத்தை கொடுத்தார். இப்படி
அவர் ஜெபித்து தைரியம் பெற்று ஆவியினால் வல்லமையை பெற்று லட்சக்கணக்கான வேதாகமங்களை ரஷ்யாவுக்கு கடத்தி சென்று விநியோகம் பண்ணினார். அநேகர் சத்தியத்தை அறிய காரணமாய் திகழ்ந்தார். இவர் உருவாக்குனது தான் ஓப்பன் டோர் இன்டர்நேஷனல் என்ற மினிஸ்ட்ரி. அந்த ஊழியம் இன்றும் நடைபெற்று வருகிறது. 20 நாடுகளில் 200க்கும் அதிகமான மிஷனரிகளால் இந்த ஊழியம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்பானவர்களே, பார்த்தீங்களா? உன் ஊழியத்தை நிறைவேற்று. உங்கள் ஊழியம் என்ன? 3வது, திருச்சபை சொந்தங்களை காத்துக்கொள். ப்ரொடெக்ட் யுவர் சர்ச் ஃபெலோஷிப். 2 தீமோத்தேயு 4:9 22 வசனங்களை கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த பகுதியில் எல்லா வசனங்களையும் வாசிக்கலை. சுமார் 17க்கும் மேலான நபர்களை பவுல் இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் மற்றும் பவுலின் நிருபங்களில் சுமார் 100 பெயர்களை நாம் காண முடியும். ரோமர் 16 படித்து பாருங்கள். அதுலேயே நிறைய பெயர்களை சொல்லியிருப்பார். அவருடைய நிருபங்கள் எல்லாத்திலுமே கடைசியில் ஏறக்குறைய பெயர்களோடு தான் முடியும். நிறைய பெயர்கள் சொல்லியிருப்பார். அன்பானவர்களே, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பவுல் எதையுமே தன்னந்தனியாக செய்யவில்லை. தானே செய்யாமல் அனைவரையும் இணைத்து அனைவரோடும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டினார். அப்படி கட்டுகிறவர்களே கிரேட் மென் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் மாபெரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்களேன், தீமோத்தேயுவே சீக்கிரம் வா, 2 தீமோத்தேயு 4:9 எழுதுகிறார். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், 4:11. மார்க்கு, ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், நீ வரும்போது அவனை கூட்டிகிட்டு வா, 4:11. கார்பஸ் என்பவன் வசத்தில், அவன் வீட்டில் உள்ள என் புஸ்தகங்களை எடுத்து கொண்டு வா, 4:13. கண்ணானாகி அலெக்சாண்டர் த காப்பர் ஸ்மித், அவன் எனக்கு வெகு தீமை செய்தான், கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார், 4:14. ஆக்கில்லா பிரிசில்லா கணவன் மனைவி, அவர்களுக்கு என் வாழ்த்துதலை சொல்லு, 4:19. த்ரோப்பிமோ, அவனை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன், 4:20 படிக்கிறோம். இவையெல்லாம் சில உதாரணங்கள். பவுல் ஜெபங்களில் இப்படி எல்லாருடைய பெயர்களையும் சொல்லியிருப்பார் அல்லவா? கேள்வி, திருச்சபையார் எல்லாருடைய பெயர்களும் எனக்கு தெரியுமா? எல்லாருடைய பெயர்களையும் சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, நெப்போலியன், பிரான்சின் சக்கரவர்த்தி, அவருடைய படையில் 1,00,000 படை வீரர்கள், 1,00,000 பேருடைய பெயர்களும் அவருக்கு தெரியுமா? நம்முடைய சபையில் 40 பேர் 50 பேர் இருப்பாங்க, அவங்க பேர்களை நமக்கு தெரியுமா? ஆண்டவரே சபை ஆசீர்வதியும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறோம். ஜெபம் முடிஞ்சு, அவ்வளோதான். காட் பிளஸ் மை சர்ச், தட்ஸ் ஆல். பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் தன் தனிமையை உணர்ந்தார். ஐக்கியத்துக்காக உடன் ஊழியர்களை அழைத்தார். மழைக்காலத்திற்கு முன்னமே வந்துவிடு, மாரி காலத்திற்கு முன்னே வருவதற்கு துரிதப்படு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, சபையாருக்கு இடையே அந்த ஐக்கிய ஏக்கம் இருக்கணும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சபைகளில் இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். மாதம் ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடக்கும். இப்போது சர்ச்சுக்கு வரதே பெரிய அபூர்வமாக இருக்கிறது. எப்படி குடும்பங்களில் குடும்பமாக ஜெபக்கூட்டம் அப்படிலாம் கூப்பிட்டா அன்றைக்கி நிறைய பேர் ஆர்வம் காட்டுவதே இல்லை. ஆனால் பவுலுடைய அந்த கடைசி ஆர்வங்களை பாருங்களேன். எப்படிப்பட்ட ஆர்வம்! திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, திருப்பணியை நிறைவேற்று, திருச்சபை சொந்தங்களை காத்துக்கொள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் இந்த வசனம் 2 தீமோத்தேயு 4:21. மாரி காலத்துக்கு முன், மழைக்காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு தீமோத்தேயு சொல்கிறார். ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும், இதெல்லாம் பெயர்கள், நபர்கள். மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர் மைண்டில் ஆண்டோடைய பிள்ளைகள் சபையார் தான் அவர் சிந்தையில் இருந்திருக்கிறாங்க. வயதான காலத்தில்
கைதியாக சிறைச்சாலையில் பவுல் சுய பரிதாபத்தோடு சுற்றியும் வரவில்லை, சுருண்டும் கிடக்கவில்லை. என்னை யாரும் பார்க்கலையே, என்னை யாரும் கண்டுக்கலையே, என்னை மறந்துட்டாங்களே, எனக்கு ஃபோன் பண்ணாங்களே, ஃபோன் பண்ணலையே, ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, விசாரிக்கலையே. இதுதான் நம்ம புலம்பல். அந்த பிஸ்னஸ் எல்லாம் பவுலுக்கு கிடையாது. சுறுசுறுப்பாக சுவிசேஷ பணியை எழுத்து மூலமாக செய்து கொண்டே இருந்தார். பிரியமான தேவ ஜனங்களே, எத்தனை வைராக்கியமுள்ள தேவ மனிதன்! அவர் தன்னுடைய கடைசி நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த ஆலோசனைகளை. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை முழுவதும் வாசியுங்கள். 3 அதிகாரத்தையும் முழுசாக வாசிங்க. உபதேசிப்பதில் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. ஊழியத்தில் உன் திருப்பணியை நிறைவேற்று. உறவுகளை காத்துக்கொள்வதில் திருச்சபை சொந்தங்களை காத்துக்கொள். இதுக்கெல்லாம் பவுல் நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவரது கடைசி ஆர்வங்கள் கடைசி நாட்களின் கடைசியில் கொடிய காலங்களிலே வாழக்கூடிய நமது ஆர்வங்களாகவும் மாற வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டு கொடுத்திருக்கிற ஊழியம் நம்ம நிறைவேற்றணும். அவர் கொடுத்துருக்க சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணணும். சபையாராக சேர்ந்து செயல்படணும். அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். பவுலின் ஆர்வங்கள் நமது ஆர்வங்கள் ஆகட்டும். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நீ கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. பவுலின் கடைசி நாட்கள் பற்றி நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. பவுலுக்கு இருந்த தாகம், வாஞ்சை, பாரம் எங்களுக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.